வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இப்போ நடுவில் நான் கொஞ்சம் பிரேக்ஸ் விட்டேன். ஏன்னா கொஞ்சம் சிக்னஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் வெளியூர் போகிறது இப்படியே போயிட்டுருந்தேன். பட் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்க, ஏன் ரெகுலராக போட மாட்டேறீங்க வீடியோஸ்னு. பட் அந்த அளவுக்கு நம்ம 5 வருஷமாக நான் பண்ணுறேன். யூடியூப்பில் இந்த சேனலில் நான் வீடியோஸ் போடுறேன். ஆல்மோஸ்ட் 170 வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கொடுக்குறவங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம். பால் கப்பா. பால் கப்பானா ஒன்றும் பெருசாக பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. தேங்காய் பாலில் மரவள்ளி கிழங்கு, அதாவது தாப்பியாக்கோம்பாங்க இல்லையா, அந்த கிழங்கை குக் பண்ணுறது தான். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. நம்மளுக்கெல்லாம், அதாவது தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மரவள்ளி கிழங்குங்கிறது ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அப்புறம் தேங்காய் பாலோட குட்னஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே நம்ம அளவாக சாப்பிட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் இது. ஸோ இது நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால் கப்பா, கேரளா ஸ்டைல். அதாவது டாப்பியாக்கோ, கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எப்படி வேணால் சொல்லலாம். அந்த கிழங்கு தேங்காய் பால் போட்டு பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய சைட் டிஷ்ஷோடு நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட பியூட்டியே. இப்போ இந்த கப்பக்கிழங்கு நல்லதாக ஒரு 1 kg வாங்கி க்ளீன் பண்ணி வந்தப்போ ஒரு 800 to 750 grams தாங்க இருக்குது. 3/4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன் க்ளீன் பண்ண கப்பக்கிழங்கு. ஓகே. அப்புறம் தேங்காய் பால், ஒரு சின்ன தேங்காவை துருவி ஃபுல்லாக மில்க், அதை ஃபஸ்ட்டு கெட்டி பால், அப்புறம் லூஸான பால், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஒரு 1/2 லிட்டர், அதாவது 500 ml, 2 கப்புன்னு வச்சுக்கோங்க. 2 கப் ஆஃப் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு கோகோனட் ஆயிலில் தான் பண்ணோம். நான் யூஸ் பண்ணுறது இட்டியரா கோகோனட் ஆயில். உங்களுக்கு லிங்க் வேணால், நம்பர் வேணால் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளேவர். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன கோகோனட் ஆயிலில் கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கோகோனட் ஆயிலில் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா. இதை இடிகளில் போட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு க்ரஷ், ஒரு பல்ஸ் மோடு ஒன்று கொடுத்து அரைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இப்படி தான் இருக்கணும், சரியா? அப்புறம் இவ்வளோ தான் இதுக்கான டிஷ்ஷே. அப்புறம் இது தாளிப்பு, இதுக்கான இன்க்ரீடியன்ஸே. தாளிப்பு என்னென்னா, சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ரவுண்டாக தான் கட் பண்ணும். அப்படி இருக்கா பொடியாக அரிஞ்சால் போதாதா அப்படியெல்லாம் கேட்காதீங்க. பெரிய வெங்காயம் போட கண்டிப்பாக ரவுண்டாக தான் அறியணும். அதுக்கு தான் அதோட டேஸ்ட்டு. அப்புறம் அது சின்ன வெங்காயம் இல்லாத ஊரில் இருந்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1/4 பாகம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்லைஸ் பண்ணி போடுங்க, சரியா? கறி லீவ்ஸ், கடுகு, காஞ்ச மிளகா. இவ்வளோ தாங்க இந்த டிஷ்ஷுக்கான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், பட் டேஸ்ட் ஹெவன்லியாக இருக்கும். ஐ அஷ்யூர் தட். ஓகே. நம்ம இப்போ எப்படி ப்ரொசீஜர்னு பார்க்கலாமா? இதோ நம்ம பால் கப்பா பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பாக முழுகிற அளவுக்கு பீஸா போட்டு நல்ல தண்ணி ஆட் பண்ணி, முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே என்ன பண்ணணுன்னா, கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். நல்ல கப்பக்கிழங்காக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். பார்ப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம். தண்ணி நிறையா தாராளமாக இருக்குது. அப்பப்போ வேணால் நீங்கள் நடுவில் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படி வெந்தால் கரெக்டாக ஆகிடும். ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்ப நல்ல கப்பக்கிழங்குன்னு நினைக்கிறேன். மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஈஸியாக வெந்து போயிடுச்சு. இது பாருங்கள், அந்த கத்தியை வச்சு இறக்குனா அப்படியே பழம் மாதிரி அப்படியே சைன்னு போகணும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. யூஸ்வலாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். இந்த தடவை ரொம்ப சீக்கிரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டரை நம்ம கீழே ஊற்றிடலாம், ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வாட்டரையெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு கரண்டியோ எதையாவது வச்சு லைட்டாக, ரொம்ப மாவு மாதிரி பண்ணாதீங்க, லைட்டாக இதை ஒரு மேஷ் பண்ணி விடுங்க. ஒன்றும் பாதியுமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப மாவு மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடுங்க. அப்புறம் நீங்கள் என்னத்தை பண்ணீங்கன்னு எனக்கு கேட்கக்கூடாது, சரியா? போதும். அப்புறமா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், டைம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு, தெரியுது இல்லையா உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக இருக்குது, கொஞ்சம் மேஷாக இருக்குது.
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கோகனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நான் சொன்னேனே ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக் ஒரே ஒரு பல் இல்லைனா 2 பல் சின்னதாக இருந்தால் அதை நல்லா ஒரு இடிக்கல்ல போட்டு உரலில் போட்டு நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 5 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு. சின்னது, பெருசுன்னா 1 போடுங்க. ரொம்ப கார்லிக் அப்படியே டாமினேட்டும் பண்ணக்கூடாது. சரியா? நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டேன் பாருங்கள். இது கொஞ்சம் கல் உப்பு தூக்கலாக இருந்திருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணவும் கரெக்டாகிடும். இப்போது நல்லா இந்த ஆனியன், கிரீன் சில்லி, தேங்காய் பாலில் கப்பக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் மீடியமில் வச்சு எகெயின் பாயில் பண்ணிட்டோம். இனி ஓப்பன் குக்கே பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம பால் கப்பா ஆல்மோஸ்ட் ரெடி. ஆனால் இதோட முக்கியமான பார்ட்டே வந்து அது தாளிப்பு தான். நீங்கள் இப்போ அது நினைப்பீங்க என்னடா இவ்வளோ லூஸாக இருக்குன்னு. இது ஆற ஆற கெட்டி ஆகிடும். கிழங்கு உங்களுக்கே தெரியும், அது மேஷ் பண்ணி வேறு விட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து 1/2 லிட்டர் தேங்காய் பால் ஊற்றணும். எங்கே பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது கெட்டி ஆகிடும். பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சமாக டைட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் தாளிப்பு ஊற்றிக்கலாம். ஸோ தாளிப்புக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில். நம்ம இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஆயிலே இவ்வளோ தான், கோகனட் ஆயில். ஓகே, கண்டிப்பாக கோகனட் ஆயிலில் தான் பண்ணணும். சூடாகட்டும். ஸோ இது தாளிப்புக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சூடாகி விட்டது. கடுகு போடலாம். பொரியட்டும். கடுகெல்லாம் நல்லா படான்னு பொரிஞ்ச உடனே நம்ம என்ன போடணுன்னா, சின்ன வெங்காயம் ரவுண்டாக அரிஞ்சு வச்சு விட்டோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கோல்டன் கலரில் வரணும். உடனே போட்ட உடனே எடுத்துடக்கூடாது. இதுதான் அந்த கப்பக்கிழங்கோட ஃப்ளேவரை, அந்த பால் கப்பைக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிற மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதுதான். ஸோ இது ஒரு கோல்டன் கலரில் வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஆனியன் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2த்தையும் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும். இதுக்கு மேலே தீயக்கூடாது. கரெக்டாக இந்த கோல்டன் கலர் வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, கப்பக்கிழங்கில் அதை ஆட் பண்ணிடுறீங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து, இந்த ஆற இன்னும் கெட்டியாகிடும். போதும். கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அந்த ஃப்ளேவரெல்லாம் அதில் நல்லா வரட்டும். இதுவும் நம்ம பால் கப்பா சூப்பராக ஃப்ளேவரெல்லாம் அது உள்ளே போய் பயங்கர சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீ ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது வந்து பொதுவாக நான்வெஜ் கிரேவிஸோடு சாப்பிடுவாங்க. பட் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ், ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷும் சொல்லித்தரேன். அதோட இந்த பால் கப்பா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நான் சொன்ன ஒரு சிம்பிள் சைட் டிஷ் என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுங்க. சின்ன வெங்காயம் இல்லாத ஊரில் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மிளகாவை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் நான் இதை உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வினிகர்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கேரளாவில் காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க, இங்கே சீனி மிளகான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இருந்தால் இதை போடுங்க. இல்லையா பச்சை மிளகா இருக்கு இல்லையா, நார்மல் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகான்னா ஒரு 2-3 மிளகா எடுங்க, அவ்வளோதான். இது கல்லுப்பு போட்டு மிக்சியில் ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சின்ன வெங்காயம், அந்த மிளகா, கல்லுப்பு போட்டு ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி, ஏன்னா இந்த காரத்தை அதுதான் கொஞ்சம் அடக்கணும். அவ்வளோதான். இது போதுங்க. இதை வச்சு சாப்பிட்டா எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஒரு பவுல் ஃபுல்லாக கூட நம்ம சாப்பிட்லாம். இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். இதை நம்ம சூப்பரான பால் கப்பா கேரளா ஸ்பெஷல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது இந்த மிளகா சட்னியோட ட்ரை பண்ணுறேன். இது கொஞ்சம் கோகனட் மில்கோட பிளாண்டாகவும் அது ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னியோடையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது மெல்ட்டிங் டு மவுத், அந்த க்ரீமினஸ் ஆஃப் அந்த கோகனட் மில்க்கு, அந்த கப்பக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து அப்படியே வழுக்கிக்கிட்டு உள்ளே போகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி க்ரீமி அண்ட் வெரி டேஸ்டி.
பால் கப்பா எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இதே கப்பை இலை, அதாவது மரவள்ளி கிழங்குல ஒரு புட்டு நம்ம நிட்ஸ் குக்கரியில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியான டிஷ் அது கூட. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.